ஹாய், வெல்கம் பேக் டு ஷீ டேஸ். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு நான் வண்டர்லா தான் போக போறேன். காஞ்சிபுரம் டு திருப்போரூர் போகணும். போற வழியிலே காலையில பிரேக்ஃபாஸ்ட் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல முடிச்சிட்டு திரும்ப போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சண்டே போற மாதிரி பிளான் போட்டோம். காஞ்சிபுரம் டு திருப்போரூர் போறோம். இது வந்து செங்கல்பட்டு போற வழியில இருக்கும். அண்ட் வண்டர்லாவுமே அங்கதான் லொகேட் ஆயிருக்கு. அண்ட் நான் வீட்ல இருந்து வரும்போதே வாட்டர் ரைட்ஸுக்கு ஜெர்சி கிளாத்ல ஒரு டிஷர்ட் எடுத்துட்டு வந்தேன். பட் ஸ்டில் அது நைலானா பாலிஸ்டரான்றது யாருக்குமே தெரியல. எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு போற வழியில ஒரு கிளாத்திங் ஷாப்ல நிறுத்தி ஒரு ஜெர்சி கிளாத்தும் வாங்கிட்டேன். இப்போ பேசிக்கா இந்த கான்செப்ட் எதுக்குன்னா, நம்ம வாட்டர் ரைட்ஸ் வேவ் பூல்லாம் இருக்கும்போது காட்டன் ட்ரெஸ்ஸோ இல்ல வேற ஏதாவது மெட்டீரியல்ல ட்ரெஸ் போட்டு வந்தா ரொம்ப வெயிட்டா இருக்கும், நம்மளால என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு லைட் வெயிட் ஃபேப்ரிக்ல இதை வச்சிருக்காங்க. அண்ட் இதுவே எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும். ஸோ ஃபைனலா நாங்க இங்க இருக்கிற வண்டர்லாக்கு ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா உள்ள போயிட்டு சென்னையில இருந்து என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து அப்படியே ஃபுல்லா வண்டர்லால இருக்கிற எல்லா ரைடும் என்ஜாய் பண்ணலாம் தான் இருக்கும். நாங்க இது கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம். அதுக்கேத்த மாதிரி தான் காஞ்சிபுரம்ல இருந்தும் ரைடு நாங்க பிளான் பண்ணோம். ஸோ ஓபன் பண்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்ததால ரொம்ப கியூவும் கம்மியா இருந்தது. ஈஸியா நாங்க எல்லாம் உள்ள வந்துட்டோம். உள்ள வரும்போதே சில பேர் வந்து இந்த கியூட்டான கார்ட்டூன்ஸ் மாதிரி எல்லாம் பப்பட் வேஷம் போட்டு ஜாலியா வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எடுத்த ரைடே வந்து டான்ஜூரா தான். அண்ட் டான்ஜூரா நாங்க நிறைய ரீல்ஸ்ல பார்த்திருக்கோம். ரொம்ப பயங்கரமா இருக்கும், பயமா இருக்கும் அப்படின்னு எங்களை ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அண்ட் இது ஹானஸ்டா சொல்ல போனா அந்த அளவு பயம் இல்ல. இங்க இருக்க எல்லா டெட் ரைடுமே மேக்ஸிமம் 1 மினிட்ல இருந்து 1.5 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. சோ நம்ம பயம்னா கொஞ்சம் ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா அந்த ரைடு எல்லாம் போயிட்டு வந்துடலாம். நீ இவ்ளோ பேசுற, நானே சின்ன வயசுல இருந்து ரைடுக்குலாம் ரொம்ப பயந்தவங்க தான். பட் எனக்கே இந்த ரைடு எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2-3 ரைடு எல்லாம் ஏறி உட்காந்து கண்ணை திறக்காம போனா போதும், அட்லீஸ்ட் அந்த ரைடை அட்டம் பண்ணாவே போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் போக போக எல்லா ரைட்லயுமே நான் கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன், என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கே இந்த வண்டர்லால ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்தது. செகண்டா போன ரைடே இதுதான். இது ஒரு ஸ்பின் மாதிரி இருக்கும். ஸ்பின்னோட 2 சைட்லயுமே ஆட்கள் இருப்பாங்க. ஜாலியா அதுவும் ஒரு ரவுண்டு சுத்தி சுத்தி வருது. அப்படியே குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாம் பக்கத்துல அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க இங்க இருந்து சாப்பிட வந்துட்டோம். அண்ட் நாங்க போன அன்னைக்கு அவுட் சைட் ஃபுட்ஸ் எதுவுமே அலௌட் இல்லைன்னு போட்டிருந்தாங்க. நிறைய ரீல்ஸ்ல அவுட் சைட் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாங்க. அது ஸ்னீக் அவுட் பண்ணி எடுத்துட்டு வராங்களான்னு எங்களுக்கு தெரியல. சாப்பிட்டதுக்கு அப்புறமா லாக்கர் ரூம்ல எல்லா திங்ஸும் வச்சு நாங்க அதுக்கப்புறம் வாட்டர் ரைட்ஸுக்கான காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு அண்ட் ஃபைனலா வாட்டர் ரைட்ஸும் நாங்க நல்லா விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் வாட்டர் ரைட்ஸ் போனதுக்கு அப்புறமாவும் நாங்க நிறைய ட்ரை ரைட்ஸ் எல்லாம் போனோம். இந்த ஒரு தீம் பார்க்ல தான் எனக்கு தெரிஞ்சு வெட் கிளாத்தோட நிறைய ட்ரை ரைட்ஸுக்குமே அலோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலா இங்க இருக்கிற ஸ்பின் மில், இந்த ஸ்பின் மில்லுக்கு வரத்துக்கே எங்களுக்கு ஈவினிங் 7 ஆயிடுச்சு. இதுக்குள்ள ஏறத்துக்கும் அவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணி தான் நாங்க ஏறணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து நாங்களாம் அலௌடு இல்ல, ஃபாஸ்ட் ட்ராக் வண்டி தான் அலௌடு, 7 o'clock வரைக்கும் தான் அலௌடு, வெட் கிளாத்ல அலௌடு இல்லைன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் மாத்துறாங்க. ஆஃப்டர் ஆல் நாங்க வந்து ஒரே ஒரு ரைடு லாஸ்ட்ல போகணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் ஃபைனலி எப்படியோ நாங்களும் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணி இந்த ரைடுக்கு வந்தாச்சு. இந்த ரைடு மற்ற ரைடு மாதிரிலாம் இல்ல. ஏறி உட்காந்துமே சுத்தமா அதோட மோஷனே நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஸ்லோவா ரிலாக்ஸா கடைசியா எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு டாப் வியூல பாக்குறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரைடா இது இருக்கும். ஸோ இந்த ஸ்பின்மில் வந்து 20 feet ஹைட் உள்ள ஒரு பில்டிங்க்கு மேலதான் இது வந்து செட்டப்பே ஆயிருக்கு. ஸோ நாங்கள் இங்கேருந்து கீழே இருந்து மேலே வரதுக்கு நாங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணி தான் வந்தோம். அந்த வர வழியிலேயே இங்கே ஒரு கேஃபெட்டேரியா மாதிரியும் இருந்தது குட்டியா. ஸோ நாங்கள் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ், பிக்ஸ், குரூப் பிக்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டோம். அண்ட் கடைசியாக நாங்கள் ஒரு 7:30 மாதிரி நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆனோம். ரிட்டர்ன் ஆகும்போதே எங்கள் டிஜே பார்ட்டிலாம் வந்து என்ட்ரன்ஸில் இருக்குன்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்டோம். பட் போக வேணாம் தான் நினச்சோம். அண்ட் போகிற வழியிலேயே இதெல்லாமே இருக்கவே ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்களும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இதில் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகுதுன்னு எங்களுக்கே தோணிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்க இருந்து ஒரு 6 பேர் காஞ்சிபுரம் போனோம். ஆனா பேலன்ஸ் உள்ளவங்க சென்னை போனோம். நாங்களும் வர வழியில இருக்கிறது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஃபவுண்டைன் எல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்து பார்க்கிங் தான் வந்துட்டோம். அண்ட் பார்க்கிங் எடுக்கும் போதும் சின்ன ஒரு பிரச்சனை. நாங்க வந்து பைக்ல வந்து சுத்தமா இன்ஜின் சரியில்லை. அது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியா அது ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. நாங்க அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்க ரைடை. ஸோ நாங்கள் காஞ்சிபுரம் வரத்துக்கு ஒரு நியர்லி ஒரு 8:30 இருந்து ஒரு 9 o'clock ஆச்சு. வர வழி வந்து செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகிற வழி தான். அங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஷார்ட்கட்டில் வந்தோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம அதுலேருந்து கம்மியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்கட்லேயும் நாங்கள் வந்துட்டோம். ஓவராலாவே இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது. அண்ட் இஃப் யூ லவ் டு see this kind of lifestyle related stuff, follow She Days. Thank you.